கொண்டிருக்கின்றோம். இன்று தலைமைச் செயலகத்தில் அரசு ஊழியர் ஆசிரியர் இயக்கங்களோடு பேச்சுவார்த்தை என்று சொல்லி அழைத்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மூவர் குழுவாக வந்திருந்து உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்கள் என்று கருத்து கேட்பு கூட்டமாக ஆலோசனை கூட்டமாக நடத்தியதை ஜாக்டோ ஜியோ வன்மையாக கண்டிக்கிறது. ஏனென்று சொன்னால் ஜாக்டோ ஜியோ கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற சூழலில் பேச்சுவார்த்தை என்று அழைத்து மீண்டும் முதலில் இருந்து உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்கள், அதை நாங்கள் செயலாளரிடம் ஆலோசித்துவிட்டு முதல்வரிடம் பேசிவிட்டு மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று மீண்டும் மீண்டும் முதலில் இருந்து தொடங்குகின்ற விளையாட்டை போல இந்த பேச்சுவார்த்தை அமைந்தது. எனவே இதை ஜாக்டோ ஜியோ வன்மையாக கண்டிக்கிறது. அதே வேளையில் போராடும் சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பதிலாக ஒரு சில சங்கங்களுக்கு மட்டும் பேச வாய்ப்பளித்ததையும் நாங்கள் கண்டிக்கின்றோம். ஓய்வூதிய குழுவின் காலக்கெடு செப்டம்பர் 30 அன்று முடிவடைந்த சூழலிலும் இன்றைய தேதி வரையில் அந்த குழுவிடமிருந்து ஒரு அறிக்கையை கூட பெற முடியாத அரசாக இந்த அரசு இருப்பதையும் ஜாக்டோ ஜியோ கண்டிக்கின்றோம். எனவேதான் ஏற்கனவே திட்டமிட்டவாறு வருகின்ற 27/12/2025 அன்று மாவட்ட தலைநகரங்களில் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கான ஆயத்த மாநாட்டினை மிக எழுச்சியோடு கருப்பு பட்டை அணிந்து நடத்துவதெனவும் ஜனவரி 6 முதல் காலவரையற்ற தொடர் வேலைநிறுத்தத்தை நடத்துவதெனவும் ஜாக்டோ ஜியோ தீர்மானத்தின்படி நாங்கள் போராட்ட களத்திற்கு மன வருத்தத்தோடு செல்கின்றோம். ஏனென்று சொன்னால் இன்றைய நாள் எங்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடே எதிர்பார்த்த ஒரு நாளாக இருந்திருக்கின்றது. நாங்கள் காலையில கூட பேச்சுவார்த்தை என்று அழைத்திருக்கின்றார்கள். ஆட்சி நிறைவு செய்கின்ற தருவாயில் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையாக இது இருக்கும், நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு சென்ற எங்களுக்கும் போராடுகின்ற இயக்கங்களுக்கும் இந்த ஆலோசனை கூட்டம் பெருத்த ஏமாற்றத்தை தந்திருக்கின்றது. எனவே நாங்கள் வருத்தத்தோடு இதை பதிவு செய்கின்றோம். எங்களுடைய தொடர் வேலைநிறுத்தம் நிச்சயமாக ஜனவரி 6 முதல் நடைபெறும் என்பதை உங்கள் வாயிலாக இந்த தமிழ் சமூகத்திற்கு சொல்லிக்கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம்.